ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ போடுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் நடக்கிற நிகழ்வுகள் தான். இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா 78வது சுதந்திர தினத்தை சந்தோஷமாக கொண்டாடணும். ஆனால் நிறைய பேர் இன்னமும் சுதந்திரம் கிடைக்கல, இது சுதந்திரமே இல்லை, சுதந்திரம் நமக்கு இன்னமும் கரெக்டாக கிடைக்கல, ஒரு பெண்கள் வீதியில் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலைமையில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சுதந்திரம் எப்படி செல்லும், நம்மளுக்கு சுதந்திரமே கிடைக்கலன்ற ஆதங்கத்தை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தேன். அவங்க ஆதங்கத்தை நான் தப்பு சொல்லலை. ஆனால் எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த சுதந்திரம் என்றது நமக்கு ஈஸியாகவோ இல்லை அப்படியே பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்கன்னு தூக்கி கொடுத்துட்டு போல, அந்த சுதந்திரத்துக்காக போராடி எத்தனை பேர் தெரியுமா அவங்களோட உயிர்களை இழந்தாங்க, உயிர்களை விட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சூர்யா சென்னு ஒருத்தர் இறந்தார் சுதந்திரத்துக்கு போராடி. அவர் நிறைய பேருக்கு தெரியாதுன்னா நம்புறேன். எல்லாருக்குமே காந்தி, நேதாஜி அந்த மாதிரி தான் தெரியும். சூர்யா சென்ன்றவர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்கல. சுதந்திரத்தை பற்றி நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நம்ம படிக்கல, அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கல. நம்ம எல்லாம் மாஸ்டர்னா தளபதி விஜய் தான் சொல்லுவோம், ஆனால் உண்மையான மாஸ்டர் அவர் தாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து அவங்கள ஆயுதப்படையை அட்டாக் பண்ணுறாரு. ஆயுதங்கள் இருந்தால் தானே பிரிட்டிஷ் நம்மளை அடிப்பாங்க. அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு டீச்சர். ஸோ ஒரு நல்ல வேலையில் இருக்கார், ஒரு டீச்சர், நல்லா ஏர்னிங் பண்ணுறாரு. ஆனாலும் நாட்டுப்பட்டுனால சுதந்திரம் கிடைக்கணுன்றாலும் சுதந்திர போராட்டத்துக்கு வராரு. அப்போது அவரோட பற்று காரணமாக அவர் லீடர் போஸ்ட் தராங்க. ஸோ அவரு வழி நடத்துகிறார். எதுக்காக? ஆயுத கடங்கை அழிக்கணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரணமாக ஒரு 12 பேருக்கு போகிறாங்க ஆயுத கடங்கை அழிக்கிறதுக்கு. அவங்க நிறைய ஆயுதத்தை பிரிட்டிஷ்காரங்க ஆயுதங்கள்லாம் அழிக்கும்போது வெடிமருந்து மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்களோ, அழிக்க முடியல. அதுக்கிட்டையும் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுனால இவங்க தப்பிச்சு போகிறாங்க. அவர் கூட இந்த 12 பேரையும் பிடிச்சிட்டாங்க. இவரை மட்டும் கடைசியாக தான் பிடிக்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க அவருக்கு செஞ்ச கொடுமைகள் தெரியுமா? அவரோட 32 பல்லையும் அடித்து உடைச்சி, அவரோட ஒரு ஜாயிண்ட்னா இங்கே இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நம்ம உடம்புல இருக்க ஜாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அவ்வளோ கஷ்டப்படுத்தி கடைசி நிமிஷம் அவர் உயிர் போகிறதுக்கு முன்னாடி தான் அவரை தூக்கில் போட்டாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எல்லாம் RRR பார்த்துருப்பீங்க. ஸோ RRRல ஒரு சீன் ஒன்று வரும். ராம் சரண் பீமான்ற அவரை கட்டி போட்டு அடிப்பார். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை விட கொடுமையாக பிரிட்டிஷ்காரங்க இவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை கொடுத்து அவருக்கு ஒரு 30 வயசு கிட்டே இருக்கும்போது அவரை தூக்கில் போட்டு அவர் உயிர் போயிடுச்சு. ஸோ இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி பேர் தெரியாதவங்க எவ்வளோ பேர் அந்த சுதந்திரத்துக்காக போராடி தாங்கள் உயிரை விட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சுதந்திரத்தை என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி வாங்கி கொடுத்த சுதந்திரம் இப்போ கொல்கத்தாவில் அந்த டாக்டருக்கு நடந்த நிலைமை எல்லாருக்கும் தெரியும். சில மிருகங்கள் மாதிரி இருக்க மனுஷங்களால் மற்றவங்கெல்லாம் நம்ம சுதந்திரத்தை குறை சொல்லணும். அண்ணல் அம்பேத்கர் சட்டமேதை அவர் சட்டம் எழுதும் போது அவர் அன்னைக்கு நினைச்சு பார்க்கல இந்த மாதிரிலாம் ஒரு மிருகங்கள் எதிர்காலத்தில் வருவாங்க, இப்படியெல்லாம் நடக்கும்னு. அவர் அப்போ இருந்த மக்களுக்கு என்னென்ன தண்டனையோ அதை அவர் எழுதினாரு. இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சட்டத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பு செய்கிறவங்களுக்கு பப்ளிக் பிளேஸில் வச்சு ஒரு குற்றம் தரணும். அப்போ தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்காமல் இருக்கும். நம்ம இந்தியாவில் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நிர்பயா கேஸ், இந்த மாதிரி நிறைய கேஸ் பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ரெக்கார்டே சொல்லுது பர் டேக்கு 82 கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பெருமை இருக்குது? அப்போ எங்கே நம்ம லேக் ஆகிறோம்? சட்டம் இன்னும் சரிப்படுத்தணுன்ற பப்ளிக் பிளேஸில் வச்சு தண்டனை தரணும். அந்த மாதிரி ஒரு சட்டம் எல்லாரும் பார்க்குற மாதிரி, அதுவும் டப்புன்னு சுட்டா என்கவுண்டர் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கொடுமையாக வேதனையை அனுபவித்து சாவடிக்கணும். அதை டெலிகாஸ்ட்டும் பண்ணணும். அப்போ தான் அதை பார்த்து மற்றவங்க இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணாமல் இருப்பாங்க. டெலிகாஸ்ட் பண்ணால் ஓகே, அது கொடுமையான வீடியோவாக இருக்கும், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி இதை நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகளை அடுத்தடுத்து அவாய்ட் பண்ணலாம்.
நம்ம இதுவும் பண்ணாமல் சட்டத்தையும் மாற்றாமல் அவங்க சுதந்திரத்தை குறை சொல்கிறது வந்து என்றைக்குமே இது வந்து நான் நியாயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த பேச்சுமே வந்து அவங்க போராடி நம்மளுக்கு வாங்கி கொடுத்த ஒரு பேச்சு சுதந்திரத்தில் ஒன்று தான். இல்லைனா நான் இப்படி யூடியூப் போட முடியாது. எனக்கு தெரியல நான் இதை போட்டால் கண்டென்ட் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்களா இல்லையான்னு. பட் நான் என் ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும்னு போடுறேன். நான் இது வரைக்கும் அந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கலாம் கேட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து யூடியூப் வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்காக தான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி இதனால் ஒரு மெசேஜ் சேர்க்கணும்னு நான் வந்து கருதி என் வீடியோவை போடுறேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க நினச்சி பெருமைப்படணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே சொல்யூஷன், இந்த ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு சட்டத்திருத்தத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். சட்டத்தை என்னைக்கு நம்ம திருத்துறோமோ அன்றைக்கி தான் நம்ம இந்தியா வந்து திருந்தோம். ஸோ அது எல்லாரும் உணரணும். சுதந்திரத்தை குறை சொல்லி என்றைக்குமே தப்பு இல்லைங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வந்து சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு கடுமையான தண்டனை தரணும். அதை பப்ளிக் பிளேஸில் வச்சு தரணும். உடனே மரணம் விளைவிக்கிற மாதிரி தண்டனைகள் தரணும். இதுதான் என்னோட பதிவு. ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரீச் ஆகட்டும். ஸோ நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் சுகுமார். பை பாய்.